சார் இந்த ஜோதிடம் நீங்க நாடின்னு சொல்றீங்களே, ராஜநாடின்னு சொல்றீங்களே, இந்த நாடினா அந்த கைரேகை வச்சு ஓலை வச்சு படிப்பாங்களே அதுவா? அந்த கைரேகை வச்சு பார்க்கறதுல ஏதாச்சும் தகவல் இருக்கா? இல்ல ஓலை வச்சு பார்க்கறது கைரேகை இந்த கட்ட விரல குடுக்குறோமே அந்த இத எடுத்துக்கிட்டு ஒரு ஓலைச்சுவடிகள எடுத்து ஜீவநாடின்னு ஒண்ணு படிக்கிறாங்களே, அதுவும் நீங்க சொல்றது ஒண்ணா? அப்படி ஒண்ணா இல்லாட்டினா அந்த கைரேகைய வச்சு ஏதாச்சும் பார்க்க முடியுமா? அப்படின்ற தகவல்கள் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்கன்ற மாரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே புரியிற மாரி கைரேகை ஜோசியத்துக்குள்ள கிரகங்களை பயன்படுத்தணும் இல்லைங்களா? கிரகங்கள் வந்து வானத்துல இருக்கு. நம்ம பிறந்த போது அந்த வானத்துல எந்தெந்த ராசிகள் அந்த கிரகங்கள் இருந்துச்சோ அதை அப்படியே போட்டோ காப்பி பண்ணி மினியேச்சர் பண்ணி கட்டத்தை நிரப்பி பூமியை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை 12ஆ பிரிச்சு இதுல எந்தெந்த ராசிகள்ல எந்தெந்த கிரகங்கள் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது எழுதுறது வரைக்கும் அது சந்திரனை வச்சு மனசை புரிஞ்சுக்கலாம், சந்திரனை வச்சு வீட்டை புரிஞ்சுக்கலாம், சூரியனை வச்சு அப்பாவை புரிஞ்சுக்கலாம், மகனை புரிஞ்சுக்கலாம், குருவை வச்சு ஜாதகரை புரிஞ்சுக்கலாம், சுக்கிரனை வச்சு மனைவியை புரிஞ்சுக்கலாம், செல்வ நிலையை புரிஞ்சுக்கலாம், செவ்வாயை வச்சு உடல் நிலையை புரிஞ்சுக்கலாம், நம்ம எங்கெல்லாம் ஏமாற போறோம்னு தெரிஞ்சுக்கலாம், புதனை வச்சு நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய கல்வி, காதலை பத்தி தெரிஞ்சுக்கலாம், குருவை வச்சு ஜாதகரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், சனியை வச்சு ஜாதகரை தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கலான்றது. இப்போ இது வந்து ஹார்ட் லைன், இது ஃபேட் லைன், இது வந்து லைஃப் லைன் சொல்றாங்க. இந்த 3 ரேகைகளும் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த நடுவுரை நோக்கி ஒரு கோடு போகும். இது வந்து சிலருக்கு இங்கிருந்து ஆரம்பிச்சு நேராவே இருக்கும், சிலருக்கு பாதியில் ஆரம்பிச்சு வளைஞ்சு 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 இங்க போயிட்டு சைடில் இந்த சந்துக்குள்ள எல்லாம் போயிடும். இதெல்லாம் வந்து விதிரேகைன்னு சொல்றாங்க. இந்த ரேகைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டியது 4 ரேகையும். இதுல விதிரேகை எல்லாருக்கும் இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா மீதி 3 ரேகை இருக்கணும். இதுல ஏதாச்சும் டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா இப்ப இந்த 5 விரல்ல ஏதாச்சும் ஒரு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய கோடுகள் அந்த இப்ப இந்த விரல் வந்து குரு ரேகைன்னு சொல்றோம், குரு விரல்னு சொல்றோம். இதுக்கு நேரா கீழே ஒரு கோடு இருக்குன்னா குரு ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அர்த்தம். அப்ப நீங்க ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய வியூவர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, சார் இந்த ஜோதிடம் நீங்கள் நாடின்னு சொல்கிறீங்களே, ராஜநாடின்னு சொல்கிறீங்களே, இந்த நாடினா அந்த கைரேகை வச்சு ஓலை வச்சு படிப்பாங்களே அதுவா? அப்போ அந்த கைரேகை வச்சு பார்க்குறதுல ஏதாச்சும் தகவல் இருக்கா? இல்லை ஓலை வச்சு பார்க்குறது கைரேகை இந்த கட்ட விரல கொடுக்குறோமே அந்த இதை எடுத்துக்கிட்டு ஒரு ஓலைச்சுவடிகளை எடுத்து ஜீவநாடின்னு ஒன்று படிக்கிறாங்களே, அதுவும் நீங்கள் சொல்கிறது ஒன்றா? அப்படி ஒன்றா இல்லாட்டினா அந்த கைரேகை வச்சு ஏதாச்சும் பார்க்க முடியுமா? அப்படின்ற தகவல்களை ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி கைரேகை பற்றி கொஞ்சம் தகவல்களை நான் சொல்கிறேன். இந்த வைத்தீஸ்வரன் கோயில், அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய அகத்திய நாடி, காகபுஜண்ட நாடி, இது மாதிரி மொத்தம் 18 சித்தர்கள், இன்னும் அதிகமான சித்தர்கள் பேரில் வச்சிருக்கக்கூடிய ஜீவநாடி மெத்தட்ஸ் எல்லாமே இந்த கைரேகையினுடைய ரேகை ஓட்டங்களை எடுத்துக்கிட்டு அதனுடைய பேர்களை எடுத்துகிட்டு பொதுவான காண்டங்களை எடுத்து உங்களுக்கு அதை படித்து சில தகவல்களை உங்கள்கிட்டே கேட்டு ரீகரெக்ஷன் பண்ணி இதெல்லாம் ஒத்துப்போகும் பொழுது அந்த ஒத்துப்போன நாடி எடுத்து இந்த சீட் வந்து உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு படித்து சொல்லுவாங்க. இதை வந்து ஜீவன் நாடின்னு சொல்கிறோம். இது வந்து ஜோசியத்திற்கு லிங்க் இல்லை. அப்போ மொத்தமே கை பிடிச்சி பார்க்குறாங்களே சார், கையை எப்படி வாங்குறாங்க? ஃபஸ்ட்டு அந்த காலத்துலாம் பார்ப்பாங்க இல்லை, எல்லா ஜோசியக்காரங்களும் பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்போ அது ஜோசியமானா அதுவும் ஜோசியம் இல்லை, அது பேர் ஹஸ்த சாஸ்திரம்னு சொல்கிறாங்க, ரேகை சாஸ்திரம். அப்போ ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும், ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யுது, ஆனால் வேறு வேறு கண்ணோட்டத்தில் செய்யுது. உதாரணத்துக்கு உங்களுக்கு பேசிக்காக புரிய வச்சுட்டு இந்த கைரேகைக்குள்ளே போனோம்னா இன்னும் இயல்பாக புரியும். ஜோசியத்துக்குள்ள கிரகங்களை பயன்படுத்தணும் இல்லைங்களா? கிரகங்கள் வந்து வானத்தில் இருக்குது. நம்ம பிறந்த போது அந்த வானத்தில் எந்தெந்த ராசிகள் அந்த கிரகங்கள் இருந்துச்சோ அதை அப்படியே ஃபோட்டோ காப்பி பண்ணி மினியேச்சர் பண்ணி கட்டத்தை நிரப்பி பூமியை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை 12ஆ பிரித்து இதில் எந்தெந்த ராசிகளில் எந்தெந்த கிரகங்கள் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது எழுதுறது வரைக்கும் அது வானியல். சரிங்களா? அது எழுதி அந்த ஃபில் பண்ணி அந்த கட்டத்தை நிரப்பிட்டோம்னா அது வரைக்கும் அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ரோனா அஸ்ட்ரோனாமி அக்கல் அப்படின்னா வந்து வான் வின் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பேஸ் பண்ணி நீங்கள் பிறந்த நேரத்தை ஒரு குறிப்பாக எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதில் பலன் சொல்ல போகிறது அஸ்ட்ராலஜி. இப்போ அஸ்ட்ராலஜியில் ஒரு மெத்தட் என்னன்னா, அப்போ சூரியன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை குறிக்குது, சந்திரன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை குறிக்குது, செவ்வாய்ங்கிறது ஒரு விஷயத்தை குறிக்குதுன்ற அடிப்படையில் அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, சனி, ராகு, கேது இந்த 9 கிரகங்களும் காரகங்களாக பார்க்கப்படுது. காரகம்னா என்னன்னா சந்திரன் மாத்ரு காரகன்னு சொல்லுவாங்க. அப்ப சந்திரன் ஒரு ஜாதகத்தில் எதை குறிக்கிறதுனா அவங்க அம்மாவை குறிக்குது. சூரியன் பிதா காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சூரியன் வந்து பிதாவை குறிக்கிறது. புதன் அம்மான் காரகன், அப்ப புதன் மாமாவை குறிக்குது. அப்ப அந்த புதனை எங்கிருந்து கண்டுபிடிச்சோம்னா வானத்துல இருந்து கண்டுபிடிச்சோம். ஆனா இங்க கணிதம் பண்ணும்பொழுது அந்த வானத்தை பத்தி கவலை எல்லாம் விட்டுட்டு நம்ம காரகங்களா புரிஞ்சுக்கிறோம். அப்ப ஜாதகத்தை திறக்கும் பொழுது கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையாக நம்ம என்ன பண்றோம், மொழிபெயர்த்து அவருக்கு பிரசன்ட் பண்றோம். அப்ப இந்த பேசிக்கான காரகங்கள், அப்போ உங்களுக்கு பேசிக்கா நிறைய யூடியூப் வீடியோவோ இல்லைன்னா ஜோதிட ஆர்வங்களோ இருக்கவங்களுக்கு இந்த பேசிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் புரியும் உங்களுக்கு ஜோசியத்தினுடையது.
அப்போ சந்திரனை வச்சு மனசை புரிஞ்சுக்கலாம், சந்திரனை வச்சு வீட்டை புரிஞ்சுக்கலாம், சூரியனை வச்சு அப்பாவை புரிஞ்சுக்கலாம், மகனை புரிஞ்சுக்கலாம், குருவை வச்சு ஜாதகரை புரிஞ்சுக்கலாம், சுக்கிரனை வச்சு மனைவியை புரிஞ்சுக்கலாம், செல்வ நிலையை புரிஞ்சுக்கலாம், செவ்வாயை வச்சு உடல்நிலையை புரிஞ்சுக்கலாம், நம்ம எங்கெல்லாம் ஏமாற போகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம், புதனை வச்சு நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய கல்வி, காதலை பற்றி தெரிஞ்சுக்கலாம், குருவை வச்சு ஜாதகரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், சனியை வச்சு ஜாதக தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கலான்றது இது காரகம், கிரக காரகம். இது அப்படியே என்ன செய்யறீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக மக்கப் பண்ணி கிரக காரகங்களை புரிந்து கொள்வது, இதுதான் பேசிக். அப்போ ஜோசியத்துக்குள்ளேயும் கிரக காரங்களை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த கிரகம் வெயிட்டாக உட்காந்துருக்கும் போது அந்த பிரச்சனை நடக்குது. அப்போ ஒரு ஜாதத்தை திறக்கிறோம், சூரியன் உச்சமாயிருக்கு சார் இந்த ஜாதத்தில் அப்படின்னா, சூரியன் உச்சமானா என்ன பலன்னு இருக்கு இல்லையா? அப்போ ஜாதகருடைய தந்தையால் ஜாதகருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதான் சித்திரை அப்பன் தெருவிலே அப்படின்னு சொல்றது காரணம், சித்திரைங்கிறது வந்து சூரியன் வந்து சித்திரை மேசராசியில் இருக்கிறது. அப்போ அந்த சித்திரை மாதம் பிறந்தவங்களுடைய அப்பா வந்து சரி இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்றோம். அவர் வந்து அரசு உத்தியோகம் பார்ப்பாருன்னு சொல்றோம்ல. இது ஒரு கான்செப்ட், இது ஒரு லாஜிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த லாஜிக்கை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்போ அப்படியே கைரேகைக்கு ஜம்ப் ஆயிடலாம். அப்போ கைரேகை என்பதும் அதே தான் செய்யுது. கைரேகை என்ன செய்யுது அப்படின்னா, நீங்க கட்டத்தில் கிரகங்களை குறிச்சிங்க இல்லைங்களா? அப்போ இந்த இந்த கைரேகை என்பது இந்த கிரகங்களுடைய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சரியா பாருங்க, இந்த சுண்டு விரல் இருக்கக்கூடிய பகுதி, இந்த சுண்டு விரல் இருக்குங்களா, இது வந்து புதனுடைய விரல். அப்போ புதனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சின்ன மேட்டு பகுதி வந்து புதன் மேடு. இந்த விரல் வந்து மோதிர விரல், பௌத்திர விரல் அப்படிங்கிறது சூரிய விரல்னு சொல்றாங்க. இந்த சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி, இந்த மேடு பகுதி வந்து சூரிய மேடு. இந்த நடுவிரல்னு சொல்லக்கூடிய பாம்பு விரல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வந்து இதுக்கு சனி விரல். இந்த சனி விரலுக்கு நேராக இருக்கிறது சனி மேடு. இந்த ஆட்காட்டி இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ஆள்காட்டி விரல் வந்து குரு. அப்போ குருவினுடைய விரல், இந்த குருவுக்கு கீழே இருக்கிறது குரு மேடு. இந்த கட்ட விரல் வந்து சுக்கிர விரல். அந்த சுக்கிர விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் சுக்கிரமேடு. அப்போ உங்களுக்கு புதன், சூரியன், சனி, குரு, சுக்கிரன் கிடைச்சிச்சு. இதில் இல்லாத விஷயம் வந்து சந்திரனும் செவ்வாய். அப்போ சந்திரனுக்கும் 7 விரல் வேணும்ல, இன்னும் 2 விரல் வேணும், 2-3 விரல் இருந்தால் தான் அதை சேர்க்கணும்னா அதை விட்டுருங்க. அப்போ இந்த புதன் மேட்டுக்கும் கீழே அப்படியே இறங்கி இந்த எண்டுக்கு வரும், இங்கே ஒரு இந்த பக்கம் மேடு மாதிரி இங்கே ஒரு மேடு இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதி வந்து சந்திரமேடு. அப்போ சந்திரமேடுக்கும் புதன் மேடுக்கும் இடைப்பட்ட பகுதி மேல் செவ்வாய். இந்த சுக்கிரமேட்டுக்கும் குருமேட்டுக்கும் இடைப்பட்ட அந்த பள்ள மாதிரி வந்து ஒரு சின்ன மேடு, தடை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேடு மாதிரி வந்து திருப்பி ஒன்று மேடு. இந்த மேடு வந்து கீழ் செவ்வாய். இந்த நடுவில் இருக்கக்கூடிய பேர் செவ்வாய் சமவெளின்னு சொல்றாங்க. இந்த செவ்வாய் சமவெளிக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறது ராகு, இங்க இருக்கிறது கேது. அப்ப இதை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப இந்த கைக்குள்ள இருக்கிறது கிரகங்களுடைய இதுன்றப்ப இது காரகங்களா பிரிச்சுக்க வேண்டியதான். அப்ப ரொம்ப சிம்பிள். இந்த கையில நான் சொன்ன பகுதியில் ஏதாவது ஒரு டிஃபரெண்டான ஒரு லைன் வந்தா அல்லது ஒரு லைன் வந்தால் அந்த கிரகம் ஆக்டிவேஷனில் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் ஜாதத்தில் உதாரணத்துக்கு உங்கள் கையை அப்படியே திருப்பி பாருங்க. இந்த மோதிரம் போடுற விரல் இருக்கு இல்லையா, இந்த மோதிரம் போடுற விரலுக்கு கீழே ஒரு சின்ன நைஸாக ஒரு கோடு ஓடும். அந்த கோடு இந்த கட்டத்தில் முடியலாம், அல்லது இந்த இருதய ரேகையோட முடியலாம், அல்லது இந்த இருதய ரேகை விட்டுலாம் கீழே இறங்கலாம். ஆனால் இந்த சூரிய ரேகை நேராக ஒரு கோடு லைட்டாக ஓடும், நைஸாக கூட ஓடலாம். அப்படி ஓடிச்சுன்னா உங்கள் ஜாதத்தில் சூரியன் பவராக இருக்கணும் தான். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் அப்பாவுடைய அன்பு கம்மியாக இருக்கும், உங்களுக்கு நீங்கள் சொந்த தொழில் பண்ண போறீங்கன்னு அர்த்தம், கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்பயுமே ஒரு கோடு வந்து நைஸா இருந்தா அழகுன்னு சொல்றாங்க. பள்ளம் அந்த சாக்கடை வெட்டின மாதிரி, மம்பட்டி போட்டு சாக்கடை வெட்டின மாதிரி அப்படியே குழியா கிடக்கும், அது வந்து மோசமானது. ஓடாம நின்று போச்சுனாலும் மோசமானது. அப்ப இந்த 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 சுக்கிர விரலை சுற்றி ஒரு ரேகை வளையமா ஓடுது இல்லைங்களா, இது பேர் வந்து ஆயில் ரேகைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆயிலுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை. இந்த ரேகை நிறைய பேருக்கு கட்டாயம் இருக்கும், அவங்களுடைய ஆயில்லாம் சூப்பரா இருக்கும். டப்புன்னு பாக்குறோம் இந்த இடத்துல ஒரு பெரிய மச்சம், இந்த ரேகைக்கு நடுவில் ஒரு பெரிய மச்சம் இருக்குன்னா அவருடைய ஃபேமிலி லைஃப் நல்லா இல்லைன்னு அர்த்தம். சார் ஃபேமிலிக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்னா, நம்ம தொடர்ந்து நிறைய பேசுவோம், கைரேகைல நிறைய ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த ஆயில் ரேகை எல்லாத்துக்குமே இருந்தே ஆகணும். சார் எனக்கு நீங்க சொல்றது தெரியும் சார், இந்த ஆயில் ரேகை இந்த பள்ளத்துல ஆரம்பிக்குது சார், இங்க வந்து என்ன கட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு வேற ரேகை வந்து அப்படி போகுது சார், இது வந்து தொடுதா தொடலையா போகுதா போகலையான்னு என்ன தெரியல சார் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி லைஃப் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு இந்த ஆயில் ரேகை இல்லாதவங்களுக்கு குழந்தையே இருக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு இந்த ஆயில் ரேகை பாதி வரும், முக்கா வரும், இடையில கட் ஆகும், பாதியில கட் ஆகிட்டு ஒரு காவாசி வந்துட்டு அரைவாசி இருந்து ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு 35-40 வயசு வரைக்கும் குடும்ப வாழ்க்கை இருக்காது. 40 வயசுக்கு மேலே யாராச்சும் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருப்பாருன்னு அர்த்தம். அடுத்து இருதய ரேகைன்னு சொல்லக்கூடிய இந்த ரேகை இவ்வளவு தூரத்துக்கு வரும். இது வந்து இருதயம்னா வந்து உங்களுடைய ஆட்டிடியூடு, மனோதிடத்தை குறிப்பிடக்கூடிய. இருதயம்னே நீங்க வந்து ஹார்ட் பம்ப் பண்ற ஹார்ட் இல்லை, இது வந்து இதயம். ஓகேங்களா? இதயம்ன்றது வந்து மனப்பூர்வமான இதயபூர்வமானு சொல்றாங்களே அந்த மாதிரி இதயம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆட்டிடியூடு, மனோதிடத்தை, உங்களுடைய அந்த விஷயத்தை சொல்றது, மைண்ட் செட்னு சொல்றாங்களா அது. அப்ப இங்க இருந்து ஒன்று ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் போகும். இது வந்து உங்களுடைய இன்டெலெக்சுவல் புத்தி ரேகைன்னு சொல்றாங்க. அது வந்து ஃபேக்ட் லைன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இது வந்து ஹார்ட் லைன், இது ஃபேக்ட் லைன், இது வந்து லைஃப் லைன் சொல்றாங்க. இந்த 3 ரேகைகளும் எல்லாருக்கும் இருக்கும்.
அதுக்கப்புறமா இங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த நடுவுரை நோக்கி ஒரு கோடு போகுங்க. இது வந்து சிலருக்கு இங்கிருந்து ஆரம்பிச்சு நேராவே இருக்கும், சிலருக்கு பாதியில் ஆரம்பிச்சு வளைஞ்சு 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 இங்க போயிட்டு சைடுல இந்த சந்துக்குள்ளெல்லாம் போயிடும். இதெல்லாம் வந்து விதிரேகைன்னு சொல்றாங்க. இந்த ரேகைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டியது 4 ரேகையும். இதுல விதிரேகை எல்லாருக்கும் இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா மீதி 3 ரேகை இருக்கணும். இதுல ஏதாச்சும் டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில டிஸ்டர்ப் இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த 5 விரல்ல ஏதாச்சும் ஒரு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய கோடுகள் அந்த இப்ப இந்த விரல் வந்து குரு ரேகைன்னு சொல்றோம், குரு விரல்னு சொல்றோம். இதுக்கு நேரா கீழே ஒரு கோடு இருக்குன்னா குரு ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அர்த்தம். அப்ப நீங்க அவமானப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த விரலுக்கு நேரா கீழே ஒரு கோடு இருந்துச்சுன்னா நீங்க வந்து போராடுவீங்க தொழிலுக்காக. இந்த விரல்ல இருந்துச்சுன்னா சூரியன் டேமேஜ் ஆகி அப்பாவுடைய அன்புகள் கிடைக்காது, ஆனா போராடி ஜெயிச்சிருவீங்க. இந்த விரலுக்கு கீழே ஒரு கோடு இருந்துச்சுன்னா இது வந்து காதல் சம்பந்தமான விஷயத்தை, கல்வியில ஒரு நல்ல நிலையை கொடுக்குது. அப்ப இந்த கோடுகள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ரொம்ப சிம்பிள். ஆயில் ரேகைன்னு இத்தனை நாள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, கை ரேகை பார்த்தவங்களா, வேற ஒன்றும் இல்லை. இந்த ரேகை இருக்கு இல்லையா, இந்த ரேகை யாருக்கெல்லாம் உங்க குடும்பத்தில் கட்டாயிருக்குன்னு பாருங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்டுக்கு கட்டாயிருக்குன்னு பாருங்க. சார் கட்டாயிருக்கு, அவருக்கு 32 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகலன்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா அவர் கட்டாயிருக்கு 22 வயசுல கல்யாணம் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா குடும்ப பிரச்சனை போயிருன்னு சொல்லுவீங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ரேகை, இதுல இருந்து ஆரம்பிப்போம் இந்த வீடியோ வந்து. இந்த ஃபர்ஸ்ட் ரேகை நீட்டா நான் சொல்ற மாதிரி இங்க ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஆரம்பிச்சு வளைஞ்சு இந்த கங்கணம் வரைக்கும். கங்கணம்னா இந்த இடத்துல பெல்ட் கட்டுறவன், செயின் பிரேஸ்லெட்னு சொன்னா அதான் கங்கணம். இந்த லைன் வரைக்கும் வந்து எண்ட் ஆயிரணும். இது எங்கேயுமே பிரேக் ஆகக்கூடாது. அப்படி பிரேக் ஆகாம இருந்தால் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கு. ஒருவேளை எங்கேயாச்சும் பிரேக் ஆயிருந்தாலோ, பாதியில் கட் ஆயிருந்தாலோ, ஏதாச்சும் அடிபட்டிருந்தாலோ, டேமேஜ் ஆயிருந்தாலோ, கரும்புள்ளிகள் இருந்தாலோ ஃபேமிலி லைஃப் சரியில்லை. இது மாதிரி ஒவ்வொரு ரேகையும் நிறைய தகவல்கள், இதை ரேகை பற்றி தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை விட முக்கியமானது, கையை திறந்தீங்கன்னா எங்கேயாச்சும் மச்சம் உற்பத்தி ஆச்சு, மச்சம் இருக்கு அப்படின்னா அது பிரச்சனையாக போகுதுன்னு அர்த்தம். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். நன்றி, வணக்கம்.